பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 144வது அதிகாரம் 15வது வசனம். Psalm chapter 144 verse 15. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. Blessed is the people whose God is the Lord. ஹல்லேலூயா. வாழ்க்கையில அநேக நாட்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளையும் வேதனையிலையும் நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலையை கொடுத்து இன்னைக்கு சந்தோஷமாக வாழ வைக்கிறார். அப்படிதானே? நீங்க எல்லாரும் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தரால நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீங்க கர்த்தர் தான் என்னுடைய தெய்வம், அவர்தான் என் இரட்சகர் என்று நீங்க அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து நீங்க அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணி நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஜனமாக நீங்க இருக்கிறதுனால நீங்க பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்க கர்த்தர் தான் என்னுடைய தேவன், கர்த்தர் தான் என்னை வழிநடத்துகிறவர் என்று நீங்க விசுவாசத்தோட நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்க பாக்கியவான். அதனால இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியத்தை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க கர்த்தரை நீங்க விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை தருவார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்க இன்னைக்கு அநேக காரியங்கள் ஆண்டவரே சோர்ந்து போய் கவலையோட இருக்கிறாங்க. எதிர்பார்த்த காரியங்கள் ஆண்டவரே இசப்பா கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே இசப்பா நீங்க சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே இசப்பா உங்களை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. பிள்ளைங்களுடைய தேவைகளை சந்திங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. நீங்க தகப்பனே இயேசுப்பா எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே கூடயே இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நீங்க இருப்பீங்க. கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தான் கொண்டு பயன்படுத்த போகிறார். அதனால எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க பாக்கியம் உள்ளவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்துவார். அது வரைக்கும் நீங்க காத்திருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.